guys, welcome to Nila Spicy Sugar. Life is change one day. இந்த மழை காலத்தில் துணியை துவைச்சி காய போட்டு எடுக்கிறதுங்கிறது பெரிய பாடாக தான் இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி டிப்ஸோடு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண போகிற வேண்டிய துணி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு உல்ட்டாவாக இருக்கிற துணி எல்லாத்தையும் திருப்பி ஒழுங்காக வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே மூணாக பிரித்து தான் துணியை வாஷ் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு செட் ஆகும். செகண்டு கிட்ஸோட ட்ரெஸ்ஸு, மூணாவது இந்த பெட்ஷீட்டு டவல்னு சொல்லிட்டு ஹார்டாக இருக்கும்ல, அது எல்லாம் மூணாவது செட்டாகவும் வச்சுப்பேன். நமக்கு லக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸிலேருந்து துவைக்கும் போல காசு கூட கிடைக்கும். இன்றைக்கி கம்பெனிக்கு 100 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. இந்தமாரி கிடைக்கிற காசு எல்லாத்தையும் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுப்பேன். எப்படி உண்டியலில் காசு எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன வாங்குறேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வாஷிங் மிஷினில் தான் துணி எல்லாத்தையும் போட்டு துவைக்கிறது. இதில் எப்பவும் போல் டிட்டர்ஜென்ட் பவுடரை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு வினிகரையும் ஆட் பண்ணிவிட்டு மிஷினை ஓட விட்டுருங்க. இல்லை நீங்கள் கையால் தான் துணியை துவைக்கிங்கிற அப்படின்னா ஊற வைக்கும்போது டிட்டர்ஜென்ட் பவுடரையும் சேர்த்துட்டு கூடவே தண்ணியில் வினிகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியை துவைங்க. இந்தமாரி பண்ணணும் அப்படின்னா துணியிலேருந்து ஒரு புழுங்கின வாழை வரும்ல, அது எதுவுமே வராமல் இருக்கும். வாஷிங் மிஷின்லேயே ட்ரையர் இருக்கிறதுனால அதுவே தண்ணியை நல்லா புழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய போட்டு எடுத்தால் போதும், நல்லா காஞ்சிரும். பட் இப்போ நம்ம கையால் துவைக்கிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் காயப்படணும். இல்லைனா இந்த மழை காலத்தில் ஸ்மெல் வரதான் செய்யும். ட்ரெஸ்ஸு ஒரு 70% காஞ்சிடுச்சு, திடீர்னு மழை வந்துட்டு அப்படின்னா வீட்டுக்குள்ளெல்லாம் காயப்பட தேவையே இல்லை. ஹேர் ட்ரையர் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா அதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையும் எடுத்துலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அயன் பாக்ஸை வச்சு மட்டும் ஹீட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போட்டாலுமே நம்ம வெயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள பாக்டீரியா எல்லாமே போயிடும். நனலில் போட்டோம் அப்படின்னா இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரதான் செய்யும். சில பேரெல்லாம் இன்றைக்கி மதியம் போட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு தான் போய் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தால் கூட ட்ரெஸ்ஸில் உள்ள கலர் எல்லாம் மங்கி ஒரு மாதிரி ஃபேட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிலில் போட்டாலும் நான் கொஞ்சம் நேரத்தில் போட்டுட்டு எடுத்துருங்க. அப்போ தான் ட்ரெஸ் எல்லாமே புதுசு போலவே இருக்கும். ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது கம்ஃபர்ட்டு அந்த மாதிரி இருக்கிற லிக்யூட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு துணியை வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போடும்போது சரி சூப்பராகவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பெர்ஃப்யூமை வேணால் அடித்து விட்டுக்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் எவ்வளோ சேஃப்டியாக என் பாப்பாவுக்கு தொட்டில் கிளிப் எல்லாத்தையும் போட்டு தூங்க வச்சா அவள் முழிச்சதும் எப்படி கிடந்து வெளியில் வச்சு ஆடிட்டுருக்கான்னு பாருங்கள். இதனால தான் இவ்வளோ சேஃப்டியாக போட்டது. கீழே இறக்கி போடாமல் மேலே ஏற்றி இப்போ நான் தொட்டியில் கட்டியிருந்தேன்னா கீழே தான் விழுவான். இப்போ அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் அரிசி பருப்பு சாதம் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்ல ஜம்முன்னே இருக்கும். தாளிப்புக்கு தேவையான கடுகு, நான் காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு கப்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீறி இருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கலருக்காக மஞ்சத்தூளை இப்போமே ஆட் பண்ணிக்கணும். இப்போமே சேர்த்தா தான் ஃபைனலாக பார்க்கும்போது அதோட கலர் நல்ல எல்லோயிஷாக வரும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உடம்பையும் நல்ல குளிர்ச்சியாகவே வச்சுக்கணும். நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு ரெசிபியெல்லாம் செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துட்டு அதை நல்லா மசிய வேக விட வச்சிடலாம். இப்போ ஒரு இடிக்கல்லில் ஒரு கையளவுக்கு பூண்டு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். குக்கரில் போட்டிருந்த ஐட்டம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் 5 கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தலைன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டு கலவை இருக்குல்ல, அதையும் இதுக்கு மேலே தூவி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்ததும் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ண விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ண விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் நல்ல பொலன்னு ரெடியாக இருக்கும். இப்போது ரைஸ் ரெடியாகிற கேப்லேயே மார்னிங்கில் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? மேலே இருந்து கீழே விழுந்த என்னோட கத்தியோட சொல்லி முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் உசுரை பிடிச்சிட்டு இப்போவும் அப்போவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. முழுசாக போகிறதுக்குள்ளே ஒரு நைஃப் செட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஒயிட் கலரில் சூப்பராகவே எனக்கிட்ட ரிசீவ் ஆகிருந்துச்சு. செட் ஆஃப் 4 ப்ராடக்ட் 270 கிட்ட நான் வாங்கியிருந்தேன்.
வாங்கியிருந்தேன். இதில் யூட்டிலிட்டி நைஃபு, மீட் நைஃபு, பீலரு, சிஸ்ஸரு இது எல்லாரோட குவாலிட்டியும் சூப்பராக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு நம்ம 5க்கு ஒரு 4 பாயிண்ட் கிட்ட ரேட்டிங் கொடுக்கலாம். சிஸ்ஸர் கூடவே எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே உடஞ்சி போச்சு. அதனால் சிஸ்ஸர் இருக்கிற மாதிரியான செட்டை தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். நடுவில் ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு தான் தெரில. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக இதை பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருந்துச்சு. கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி குக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டனே நைஃபு தான். நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இந்த நைஃபை வச்சு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒன் டைம் கூட இது வரைக்கும் என் கையில் கட் பண்ணதோ வெட்டு விழுந்ததோ கிடையவே கிடையாது. அவ்வளோ பாண்டிங் எனக்கும் இந்த கத்திக்கும். தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ நீயும் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ண வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராகவே கிடச்சிருக்கும். ரைஸு நல்ல சூப்பராக தகன்ட்டு நல்ல எல்லோ கலரில் சூப்பராகவே இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தப்போ என்னோட பாப்பா கிறிஸ்மஸ் தாத்தா கையில் வச்சுருப்பாங்கல்ல ஒரு கைத்தடி, அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. என்னோட ஹஸ்பண்ட் சரி நம்மளே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கையில் இருக்க கைப்பிடிக்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பிவிசி பைப் இருக்குல்ல அதை வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்துட்டு மட்டும் போகாமல் பக்கத்தில் இருக்கிற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.